டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட்டு, ஒரு காமனாக கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நியூ ஆஸ்பரண்ட் ப்ளஸ் புதுசாக நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லை, வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் வந்து இந்த இருக்கிற டூரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 70 டேஸ் இருக்கு. ஸோ இந்த வித்தின் 70 டேஸ்க்குள்ள நாம இந்த எக்ஸாமுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம் கட் ஆஃப்குள்ள வர முடியுமா அப்படின்றது தான் நிறைய பேருடைய டவுட். இது நிறைய இதுக்கு முன்னாடியே படிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதான் நான் புக்கே கைக்கு வந்திருக்கேன், நான் இன்னைக்கு தான் படிக்க உட்காடுறேன் அப்படின்னாலும் இந்த 70 டேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலா எல்லாருக்குமே. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கணும் இருக்கட்டும், இல்ல புதுசா நான் இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும், ஸோ இந்த 70 டேஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 70 டேஸ்ல நாம போட போற எஃபோர்ட் அப்படின்ற விஷயம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாற்றும். எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாற்றும் அப்படின்னா, நாம இந்த டீச்சருக்கு படிச்சுட்டு இருப்போம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா குவாலிஃபைடான ஒரு கேண்டிடேட்டா இருப்போம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக முடியல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டில ஒரு 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 பேட் இம்ப்ரெஷனா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுடைய அந்த அந்த சஃபரிங் பிளஸ் அந்த ஒரு டயர்ட்னஸ், நம்மளுடைய ஒர்க் லோடு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்க இதுல கிளியர் பண்ணி உள்ள போறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிளஸ் நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ற ஒரு விஷயமும், பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சேலரி லெவல் அப்படின்றது ரெகக்னைஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் இவ்வளவு சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ஏன் ஒரு 70 டேஸ் நம்மளால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அப்போ எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய நேரம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 8 மணி நேரம் படிச்சாதான் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா 8 மணி நேரம் படிக்கணும். இல்ல நான் 10 மணி நேரம் முடிச்சாதான் உட்காந்து படிச்சாதான் முடிக்க முடியும் அப்படின்னா 10 மணி நேரம் படிக்கணும். வேற வழி இல்லை. நம்மளுடைய மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பிளஸ் வந்து நம்மளால சரியா தூங்க முடியல, சரியா யாரு கூடயும் பேச முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடியிற நாள் வரைக்கும் தான். முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு 70 டேஸ். இந்த 70 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்காகனா நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைலுக்காக தான், அவ்வளவுதான். அதுக்காக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்ற விஷயம் மட்டும் தான். அப்போ நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் 70 டேஸ் நாம போட போற எஃபோர்ட். எவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டா என்ன பண்ண முடியாதுன்னா ஓரளவுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களால ஃபுல்லாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயே நிறைய நேரம் ஒர்க் பண்றதுலேயே வந்து டைம் போயிடும். திருப்பி மீதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டா இருக்கும். திடீர்னு எடுக்க படிக்க படிக்க உட்காந்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாமளாவே ஒரு டெசிஷன் ஒரு மேக்கிங்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. சப்போஸ் இந்த எக்ஸாம் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸாம் மட்டும் தான் ஒரே ஒரு பிளான் அப்படின்னா இது பக்கா சூப்பரா நீங்க கொண்டு வரலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்து எனக்கு பயமா இருக்கு, இதுதான் சிலபஸ், ஓகே இதை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல. இந்த சிலபஸை ஃபுல்லா பார்த்தா தான் பயம். சிலபஸை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்டடா எடுங்க ஒரு யூனிட், இல்லையா செலக்டடா ஒரு டாபிக் எடுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 டாபிக் இல்லை ஒரு 10 டாபிக் செலக்டட் பண்ணீங்க, டக் 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 செலக்ட் பண்ணுங்க. இந்த செலக்டட் டாபிக் மட்டும் தான் நான் இன்னைக்கு படிக்க போறேன். அப்படி செலக்ட் பண்ற டாபிக் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரியன்டா இருக்கணும். இது கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் படிச்சா இந்த ஒரு எக்ஸாம்ல எனக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணுங்க சிலபஸ்ல. டெய்லி நான் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்டடா டாபிக்ஸை செலக்ட் பண்ணி படிச்சுட்டே வாங்க. பக்காவா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 100% சிலபஸ் உங்களால வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சாதான் செகண்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சாதான் செகண்ட் யூனிட், அந்த மாதிரி எல்லாம் போகணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது.
ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டடான டாபிக்ஸை கூட நீங்க முடிக்கலாம். அப்படி முடிச்சீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா இந்த ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். நாம ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து ஒரு சில கொஷின்ஸ் பேட்டர்ன்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் நீங்க எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடா டிஸ்கஸ் ஆச்சு பண்ணணும். இதுல எதுனா ஒரு விஷயமாச்சும் நீங்க பண்ணீங்க இல்ல ரெண்டுமே நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். இது வேணா இதுக்கு வேணா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. இன்னொன்னு நாம ஒரு விஷயம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு கால்ஃபர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு டிஆர்பி போர்ட்ல இருந்து ஒரு ஒரு கால்ஃபர் போடுறாங்க நோட்டிபிகேஷன். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் போட்டதுல இருந்து எக்ஸாம் டேட்டுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 80 days to ஒரு 90 days கொடுக்குறாங்க. ஒரு 80 நாள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 90 நாள்லே போதுமானது அப்படின்றத ஒரு போர்டை டிசைட் பண்ணுது. இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 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 கேண்டிடேட் ஒரு முழுமையா உட்காந்து படிச்சாங்க அப்படின்னா ஒரு 90 நாள்ல படிக்க முடியும் அப்படின்றத டிசைட் பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்மளால அது முடியும் தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ முடியாத விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா 90 நாள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 90 days கொடுக்குறாங்கன்னா இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு 90 days போதுமானதான ஒரு நாள் தான் அப்படின்றத போர்டு என்ன பண்ணுது டிசைட் பண்ணிருக்கு. அப்ப டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா முடியும். ஒரு கேண்டிடேட்டால ஒரு எம்ஏ பிஎட் முடிச்ச ஒரு 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 கேண்டிடேட்டால அவனுடைய மேஜர் சப்ஜெக்டையும் என்ன பண்ண முடியும், இந்த சிலபஸை ஒரு 80 days to 90 daysக்குள்ள முடிக்க முடியும். பிளஸ் வந்து எஜுகேஷன் அவன் பிஎட் படிச்சிருக்கான், கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஒரு இந்த வித்தின் டேஸ்க்குள்ள அவங்களால படிக்க முடியும் அப்படின்றத போர்டு டிசைட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் டேஸையும் ஒரு சிலபஸையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நாம உட்காந்து ட்ரை பண்ணோம், ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா இத சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கட் ஆஃப்குள்ள வரலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ். இதை மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஏத்தணும். நிறைய பேர் வந்து முயற்சி அப்படின்னு சொல்றீங்க, நான் வந்து ஒரு ட்ரை பண்றேன் அப்படின்றீங்க. ட்ரை அப்படின்ற விஷயம், நம்ம முயற்சி அப்படின்ற எடுக்கிற விஷயம் என்னது அப்படின்னா அந்த வெற்றியை டிசைட் பண்றதா இருக்கணும். நாம சும்மா நானுமே ட்ரை பண்ண போறேன் அப்படின்றது பேர் கிடையாது. உங்களுடைய முயற்சி எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த கட் ஆஃப்குள்ள வர்றதுக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணுமோ அதுக்கு பேர் தான் முயற்சி. நான் ட்ரை பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து அது பேர் முயற்சி கிடையாது. உங்களுடைய டைம் வந்து சும்மா நீங்க வந்து இந்த பக்கம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிடையாது, அதுக்கு பேர் முயற்சியும் கிடையாது. ஸோ நம்ம முயற்சினா என்னன்றத நான் வந்து சின்ன விஷயமா நான் சொல்றேன். ஒரு ஒரு ட்ரை பண்றோம் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கான சிலபஸ்ல என்னென்ன விஷயம் படிக்கணுமோ, என்னென்ன ஸ்டடி நோட்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ, என்னென்ன டெஸ்ட் பேட்ச் நம்ம எடுத்துக்கணுமோ, என்ன கிளாஸ் நீங்க எடுத்துக்கணுமோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க சப்போஸ் நீங்க மணி கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் முயற்சி. ஓகேவா? நான் சும்மா உட்காந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் படித்தேன், நாளைக்கு நான் எனக்கு போர் அடிச்சு தூக்கி போட்டு திருப்பி வந்து இரவத்தை சொன்னாங்க படிங்கன்னு சொன்னாங்க நான் படித்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ முயற்சின்றது இந்த எக்ஸாம் கட் ஆஃப்குள்ள உங்களுடைய சிவி லிஸ்ட்ல உங்க பேர் வரணும் அப்படின்ற ஒரு 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 எய்ம் கோலோட போறதுக்கு பேர் தான் முயற்சி. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, என்னுடைய பேர் கண்டிப்பா சிவில இருக்கும். அப்போ நான் என்னென்ன பண்ணணும், இந்த 70 days இருக்கா, நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த 70 daysக்கு நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணுமா, நான் படிக்கிறேன். 10 மணி நேரம் படிக்கிறது பெருசு இல்லை, 10 மணி நேரம் கரெக்டான மெட்டீரியலை வச்சு படிக்கிறது தான் கரெக்ட். அந்த 10 மணி நேரத்துல கண்டிப்பா போர் அடிக்கிற நேரம் இருக்கும். அந்த போர் அடிக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும். கொஞ்ச நேரம் டைம் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு இதே எக்ஸாமை ப்ரிப்பரேஷன் பண்ற ஆளை உங்க கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மோட் பண்ணலாம். இதெல்லாம் பண்றீங்கனாலே டெஃபினட்டா இந்த எக்ஸாம் உங்களுக்கானதா இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த எக்ஸாமுடைய கால்ஃபரை விட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு கால்ஃபர் முடிஞ்சு அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு 1.5 வருஷமாச்சு இல்ல ஒரு 2 வருஷமாச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க இந்த அடுத்த கால்ஃபருக்கு. நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் மாறிடுமா,
ரீசன் அவங்களுக்கு இந்த கால்ஃபர் விட அடுத்த கால்ஃபருக்கு தான் அவங்களுடைய எய்ம். ஓகேவா? ஸோ சிலபஸ் மாறுமா அப்படின்னு நீங்கள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எய்ம் அடுத்த எக்ஸாமை தான் நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வேண்டாம். சிலபஸ் கண்டிப்பாக மாறாது. ஓகேவா? நான் அது கூட நான் வந்து சொல்லிடுறேன் இப்போவே. சிலபஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அடுத்த ஒரு 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 5 to 6, 7 இயர்ஸ்க்கு மாற்ற மாட்டாங்க எதுவும். இதே சிலபஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு இதுவும் வந்துட போகிறது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற 70 டேஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்காவாக நீங்கள் எடுத்துக்குங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம பேர் கட் ஆஃப்ல வரணும், நம்ம சிவி லிஸ்ட்ல நம்ம பேர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணா வரும்? டெய்லி எவ்வளோ நேரம் நான் படிக்கணும், டெய்லி நான் என்னென்னலாம் செய்யணும், டெய்லி நான் என்னென்னலாம் செய்யக்கூடாது, ஓகேவா? எப்படி நம்மளுடைய டைமை வந்து பார்த்தோன்னா இந்த 70 டேஸில் எஜுகேஷன் ரிலேட்டடாகவே நம்ம கொண்டு போகணும். நம்ம போட போகிற எஃபோர்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன இன்ட்டு பாயிண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வர போகிறீங்களா இல்லை அடுத்தவங்கள வர விட போகிறீங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கான வழியை நீங்கள் விட போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஹெவி காம்படிஷனில் போயிட்டுருக்கு இந்த எக்ஸாம். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா யாரோ ஒரு சிலர் தான் படிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு நிறைய கேண்டிடேட் படிச்சுட்டு இருக்காங்க, நல்லாவே எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப கம்மி. நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் புக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுற அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புக் வந்து சேல் ஆயிருக்கு. அப்போ நீங்களே யோசிக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் வாங்கி படிக்கிறதுலேருந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ நாம் இந்த கால்ஃபரில் உள்ளே போயிடணும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்காங்க. ஒரு ஒரு ரைட் சாய்ஸில் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த ரைட் சாய்ஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கால்ஃபர்லேயே உள்ளே போயிடலாம். இந்த கால்ஃபரில் உள்ளே போயிட்டா பெஸ்ட்டு. இல்லைன்னா அடுத்த கால்ஃபருக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ காம்படிட்டர் வந்துருவாங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ண காம்படிட்டரில் யாருன்னா சிவி போகல அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு புது காம்படிஷனாக இருக்குப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ காம்படிஷன் அடுத்ததுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. இந்த காம்படிஷன்லேயே முடிச்சுட்டு இதிலே வேலை வாங்கின்னு போயிடுது தான் பெஸ்ட். திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு 200 போஸ்டிங் இருக்குது, திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஒரு 500 போஸ்டிங்காக கூட மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 100 போஸ்டிங் தான் இப்போ நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுறாங்க அப்படின்னா சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும் திடீர்னு. அதெல்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் அதெல்லாம். அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா ஐயோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நம்மளும் இந்த எக்ஸாமில் உள்ளே போயிட்டு இருப்போமோ அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பின்னாடி யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட். இன்னொன்று நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நான் இந்த பிஐஎம்ஏலாம் படிச்சது தான் எனக்கு வந்திருக்குது, பிஎஸ்சி எம்எஸ்சிலலாம் படிச்சது தான் வந்திருக்குது, நான் ரிவிஷன் பண்ணாத போயிட்டேன், கொஞ்சம் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் நான் ஈஸியாக கிளியர் பண்ணியிருப்போம் போல அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போவுமே முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ப்ரீ பிளான்டாக இருக்கணும். போஸ்ட் பிளான்டாக இருக்கிறது வேஸ்ட். ஸோ நீங்கள் யோசிங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மெஸ்மரைஸ் அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ், என்னென்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.